2000 கிலோமீட்டர் தாண்டி சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை எல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் மேலங்கிறது நமக்கு தெரியும். கடந்த 12 நாள் வாருக்கு முன்பதாகவே காசா விவகாரத்திலேயே அவங்க அதை காட்டிட்டாங்க. எனவே தான் இந்த 3வது நிபந்தனையை விதித்து இந்த அமைப்புகளுக்கு பணங்கள் கொடுக்கக்கூடாது, ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். இதையும் ஈரான் பரிசீலிக்கவே தயாரில்லை, அதை பற்றி பேசவே வேணாம்ட்டாங்க. இது 3வது பிரச்சனை. 4வதாக ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய ஈரானுடைய தற்போதைய அரசுக்கு எதிராக, குறிப்பாக இந்த ஹாமனி உள்ளிட்டவர்களுடைய இந்த கட்டமைப்புக்கு எதிராக அங்க ஆல்ரெடி 1960களுக்கு 70களுக்கு பிறகு விரட்டி அடிக்கப்பட்ட ஷாகு மன்னருடைய ஒரு சில வகைராக்கள் இருக்கிறாங்க. இவங்க எப்போதுமே அமெரிக்காவுக்கு விசுவாசமானவங்க. இந்த அமெரிக்காவுக்கு விசுவாசமான குரூப் தான் பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு ஈரானுக்குள்ள பெரிய பிரச்சனை உண்டாக்கி எப்படியாவது ஆட்சியை கவுக்க நினைச்சாங்க. அதை கட்டுமையாக அடக்கி முடிவு கண்டுவிட்டது ஈரான். எனவே இப்போ என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவர்களுக்கு சுதந்திரம் வேண்டும், நீங்க அவங்களெல்லாம் அடக்கிக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் வெளியில விடணும் என்கிற விதமாக பேச ஆரம்பித்திருக்கிறது அமெரிக்காவும் அதனுடைய நேச நாடுகளும். அந்த விவகாரத்திலையும் எங்க உள்நாட்டு பிரச்சனை அதை நாங்க பார்த்துக்கிறோம் சொல்லி திட்ட தெளிவாக ஈரான் சொல்லிவிட்டது. இப்படியான சூழல்ல தான் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு சாய்ஸ் தான், ஈரான் மேல அட்டாக் பண்ணணும். ஈரானுக்கு இருக்கக்கூடிய சாய்ஸை பொறுத்தவரை அவங்க சமாதானமாக சரண்டர் ஆகி போகவும் முடியும், இல்லைன்னா சண்டைக்கு போகவும் முடியும். ஈரான் சரணடைவதற்கு தயாரில்லை என்பதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்க சரணடைஞ்சாங்கன்னா இருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பு என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆட்சி மேல இருக்கிற அந்த மவுசு இல்லாம போயிடும். இரண்டாவது, அவர்களுடைய அந்த ஷியா சிந்தனையோடு உருவாக்கப்பட்ட ஈரானிய கட்டமைப்பு இருக்கிறது. இது அப்படியே ஒட்டுமொத்தமாக கீழே விழுந்ததுன்னா முழு மிடில் ஈஸ்ட்லயுமே அவர்களுடைய அந்த ஷியா சிந்தனையுடைய வளர்ச்சி போக்கு டோட்டலாக குன்றிரும். அவங்களுக்கான மதிப்பு மரியாதை எதுவுமே இல்லாம போயிடும். இத்தனை ஆண்டு காலம் பேசிக்கிட்டு இருந்தியடா, இப்போ போய் இப்படி ஆயிட்டியடா அந்த மாதிரி ஆகிரும். அதனால தான் ஆயத்துல்லா அலி காமனி அவர்களுடைய திட்டத்தின் பிரகாரம் நாம் சரணடைவதை விட ஒரு சண்டையை சந்திப்பது மேலானது, அதற்குரிய பலமும் நம்மிடத்தில் இருக்கிறது என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார் ஆயத்துல்லா அலி காமனி. அதனால ஒவ்வொரு பதவிகளுக்கும் 4 கட்ட தலைமைகளை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டாருன்னா அவருக்கு பிறகு 4 தலைவர்கள் வருவாங்க. அவர் கொல்லப்பட்ட அவர், அவர் கொல்லப்பட்ட அவர், அவர் கொல்லப்பட்ட அவருங்கிற மாதிரி. இதே மாதிரி ஜனாதிபதி எல்லாருக்குமே அந்த மாதிரியான சிஸ்டங்களை இப்ப ஈரான் உருவாக்கி இருக்கிறார்கள். உருவாக்கியது மட்டுமல்லாமல் ஈரான் பெரிதும் நம்பி இருக்கக்கூடிய விவகாரமே ஈரானுடைய விமானப்படை பெரிய பலம் வாய்ந்த படையெல்லாம் கிடையாது. அதுக்குரிய டெக்னாலஜி தொழில்நுட்பம் எல்லாம் ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது. இப்ப ரஷ்யாவும் சீனாவும் கொடுத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்து தான் விமானப்படை அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. ஈரானுடைய மிகப்பெரிய பலமே கடற்படையும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஈரானுடைய இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் தான். அது ஆரம்பத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஈரான் எடுத்த முடிவு என்னன்னா, நமக்கு சுத்தி வளைச்சு தடை விதிச்சிட்டாங்க, நமக்கு எந்த பொருளையும் வாங்க முடியாது. எனவே நம்ம கையில் எடுக்க வேண்டியது பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தான். மிசைலை வேண்டிய மட்டும் தயாரிப்போம்னு சொல்லித்தான் இவ்வளவு ஆண்டாண்டு காலமாக மிசைலை தேவையான அளவுக்கு தயாரிச்சு விட்டுருக்காங்க. அந்த மிசைலை நம்பித்தான் அவங்க களத்துக்குள்ள வர போறாங்க. அந்த மிசைல்ஸ் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலையே அட்டாக் பண்ணுகிற அளவுக்கு பலமிக்கதாக அவர்களால் தயாரிக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் எதிர்வருகிற ஒரு சில நாட்கள்ல அந்த ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகளில் ரஷ்யாவோடு இணைந்து சீனாவோடு இணைந்து ஈரான் நடத்துகிற கடல் பயிற்சியில கூட